Welcome to Shiksha by Swathika and IAS Academy. Happy Civil Service Day to all the aspirants who are watching this video. Yes, இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ பிகாஸ் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே பயங்கரமாக கனெக்ட் ஆகும். Why? Because அப்படின்னு பார்த்தோன்னா we all are aspirants who are striving to become a future officer, future civil servant, future bureaucrat. Yes, so இன்னைக்கான நாள் நமக்கான நாள். ஸோ ஃப்யூச்சர் பியூரோக்ரஸியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுக்குமே இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு இந்த தினத்தை நம்ம நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டேட்டிங் பேக் டு த ஹிஸ்ட்ரி, எப்போ இருந்து இந்த சிவில் சர்வீஸ் டே கொண்டாடப்படுது? ஸோ வாய் இட் இஸ் பீயிங் செலிப்ரேட்டட்? ஸோ இதற்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதுக்கான ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் என்ன? ஸோ சிவில் சர்வெண்ட் அப்படிங்கிற விஷயம் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது எப்போ இருந்து தொடங்கப்பட்டிருக்கு? ஸோ இது மாதிரியான எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Be it a historic aspect, be it a constitutional perspective, everything A to Z regarding civil service we are going to discuss in this video. Okay, we can go to the content. ஸோ ஏப்ரல் 21 இந்த தினத்தை நம்ம நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் 2026 எத்தனாவது சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் 18th சிவில் சர்வீஸ் டே. எஸ், this event will be conducted at விக்ஞான் பவன், நியூ டெல்லி. ஸோ இந்த தினம் 18வது நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே. Dating back to its origin, ஸோ இதற்கான அந்த ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தோன்னா மெட்கால்ஃப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல நியூ டெல்லியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸோ ஒரு ஹிஸ்டாரிக் அட்ரஸில் இருந்து தான் இந்த தினத்துக்கான அந்த ஆரம்ப புள்ளி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1947 இதே தினத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ப்ரொபேஷனர்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ், ஸோ அப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக ப்ரொபேஷனரி பீரியட் ப்ரொபேஷனர்ஸாக இருந்தவங்கள பார்த்து சிவில் சர்வன்ட்ஸ் ஆர் த ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிவில் சர்வன்ட்ஸை ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 21, 1947 இட்ஸ் அ ஹிஸ்டாரிக் அட்ரஸ் ஆஃப் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஸோ அன்றிலிருந்து தான் இந்த ஏப்ரல் 21 நம்ம நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு அப்சர்வ் பண்ணுறோம். பட் இட் இஸ் ஃபார்மலி அப்சர்வ்டுன்னு சொல்லிட்டு ஒரு இயர் இருக்குது. பிகாஸ் அன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு, பட் அப்போ இருந்து வருஷம் நம்ம சிவில் சர்வீஸ் டே கொண்டாடுறோன்னா கிடையாது. 2006 தான். ஸோ இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி. 2006 தான் நம்ம நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டேயாக வருஷம் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் இஸ் அ டே டு ஹானர் சிவில் சர்வன்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ த டே வாஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபார்மல் ரெக்கக்னேஷன் எப்போ இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? 2006. ஸோ திஸ் டே வாஸ் செலிப்ரேட்டட் டு எம்ஃபசைஸ் த ரீடெடிகேஷன் டு பப்ளிக் சர்வீசஸ். ஸோ பொதுப்பணித்துறைகளில் சிவில் சர்வெண்ட்டோட டெடிகேஷன், ஸோ அந்த விஷயங்களை வந்து கோமமரேட் பண்ணுற விதமாக, அதை ஹானர் பண்ணுற விதமாக every year from 2006 we are celebrating this day as a National Civil Service Day to recognize the excellence. ஸோ அதில் சிறந்து விளங்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு they will be honoring with Prime Minister Award for Excellence in Public Administration. ஸோ இந்த அவார்ட் கொடுத்து நமக்கு ஹானர் பண்ணுறாங்க on the day of National Civil Service Day. So it is an opportunity to reflect on administrative practices. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய அந்த நிர்வாக திறமைகள், அந்த விஷயங்கள் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ மெக்கானிசமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டே நம்ம வந்து ஹானர் பண்ணுறோம், அப்சர்வ் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டேயாக. டு இவாலுவேட் த கவர்னன்ஸ் அவுட்கம்ஸ். ஸோ ஆல்ரெடி ஃபார் த பாஸ்ட் இயர் போடப்பட்ட அந்த பிளான்ஸாக இருக்கட்டும், பாலிசிஸாக இருக்கட்டும், ஸோ அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு,
இவால்வேட் பண்ணுறதுக்கு அந்த அவுட்கம்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை இவால்வேட் பண்ணுறாங்க. டு ரீஅஃபர்ம் த ஃபவுண்டேஷ்னல் வேல்யூஸ். ஸோ அடிப்படை வேல்யூஸை வந்து ரீஅஃபர்ம் பண்ணுற விதமாக ஒரு பப்ளிக் சர்வன்ட் சிவில் சர்வெண்ட்க்கு தே நீட் டு பி இன்டெகிரிட்டி, impartiality, accountability, commitment towards the public services. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா, அந்த ஃபவுண்டேஷனல் வேல்யூஸை ரீஅஃபர்ம் பண்ணுற விதமாக இந்த டேயை நம்ம நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். பிகாஸ் சிவில் சர்வன்ட்ஸ் பிளே அ வைட்டல் ரோல் ஃப்ரம் கிராஸ்ரூட் இம்ப்ளிமெண்டேஷன் டு பாலிசி மேக்கிங். ஒரு கிராஸ்ரூட், ஒரு அடிப்படையிலிருந்து பாலிசி மேக்கிங் வரைக்கும் சிவில் சர்வெண்ட் அவங்களுடைய ரோல் வந்து மிக முக்கியமானதாக இருக்குது. ஸோ அதை காமமரேட் ஹானர் பண்ணுற விதமாக, அவங்களுடைய டெடிகேஷனை ஹானர் பண்ணுற விதமாக இந்த டேயை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ மாடர்ன் கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ் ரிகார்டிங் சிவில் சர்வீசஸ் அண்ட் சிவில் சர்வெண்ட். ஸோ அவங்க சார்ந்த புதுமையான நவீன ஆளுமை சீர்திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா Mission Karma Yogi. So it is nothing but a capacity building, skill based training for civil servants. CP grants. It is nothing but a grievance redressal portal or mechanism for civil services. So இத்தகைய சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கக்கூடிய சிவில் சர்வன்ட்ஸ் அவங்களுடைய அந்த லைக் டெடிகேஷனை போற்ற விதமாக, ஹானர் பண்ணுற விதமாக தான் இந்த தினத்தை நம்ம நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ தீம் ஆஃப் தி இயர் 2026. ஸோ இந்த வருடத்திற்கான தீம், கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா விக்ஷித் பாரத், சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட் த லாஸ்ட் மைல். ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் எதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ். இந்த கவர்னன்ஸ் அப்படிங்கிறது குடிமக்கள் சார்ந்து, குடிமக்கள் ஃபோக்கஸ் பண்ணி சிட்டிசன் சென்ட்ரிக்காக இருக்கணும். அண்ட் அந்த சேம் டைம் டெவலப்மெண்ட் அட் த லாஸ்ட் மைல். ஸோ கடைநிலையிலும் லாஸ்ட் மைல்லையும் அந்த வளர்ச்சி மேம்பாடு அப்படிங்கிறது கடைக்கோடி நிலையிலையும் ஏற்படணும் அப்படிங்கிற விஷயத்தை தான். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இட் இஸ் அலைன் வித் த விஷன் ஆஃப் விக்ஷித் பாரத் 2047. ஸோ 2047 விக்ஷித் பாரத் நோக்கம், விஷன் நோக்கி தான் இந்த கருப்பொருள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீம் ஃபார் த இயர் 2026 ஃபார் நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே. ஸோ செஷன்ஸ் ஆன் கீ கவர்னன்ஸ் ப்ரியாரிட்டிஸ். ஸோ இந்த தினத்தன்று சில முக்கியமான பிரேக்அவே செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செஷன்ஸ் பாருங்கள். வாய் பிகாஸ் வி ஆர் டிஸ்கஸிங் திஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செஷன்ஸ் நமக்கு எக்ஸாக்டாக எக்ஸாமில் கேட்க போகிறதில்ல, பட் இதெல்லாம் இப்போ ஹாட் ட்ரெண்ட்ஸில் இருக்குது. ஸோ கீ டிஸ்கஷன் டாபிக்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட டேக்அவேவாக இருக்கணும். ஸோ தட் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் ஆஸ்பெக்ட் ஃபார் அவர் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன், சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் த்ரூ PM விஸ்வகர்மா. வி ஆல் நோ PM விஸ்வகர்மா ஸ்கீம்ஸ் அடிக்கடி நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் இட் இஸ் பீயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் திஸ் இயர். அட்ரஸிங் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இன் இந்தியா. எஸ், தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சார்ந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சார்ந்து நடப்போம் நலம் பெறுவோம் 2.0 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மார்ச் 2026. ஸோ நடப்போம் நலம் பெறுவோம் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த் வாக் இனிஷியேட்டிவ். அந்த இனிஷியேட்டிவோட ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா டு அட்ரஸ் டு ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் நான் கம்யூனிகபிள் டிசீஸும் கீ டாபிக்காக டிஸ்கஷனாக இருக்குது. நெக்ஸ்ட், மிட்டிகேட்டிங் ஃபினான்ஷியல் ரிஸ்க் ஃபார் ஃபார்மர்ஸ் த்ரூ KCC அண்ட் அதர் இனிஷியேட்டிவ்ஸ். ஆக்சிலரேட்டிங் இந்தியாஸ் நெட் ஜீரோ பாத் த்ரூ PM சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ஸோ இந்த ஸ்கீமுமே நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஈவன் இன் TNPSC. ஸோ இது எல்லாமே த இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ் டு பி ஹெல்ட் இன் திஸ் டே. இந்த தினத்தன்று இம்பார்ட்டன்ட் செஷன்ஸ் ஆஃப் டிஸ்கஷனாக நடந்திருக்கு. பட் இந்த டாபிக்ஸ் வந்து இந்த இயர்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே,
to be discussing with the historic context அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த அடிப்படை தளம் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஸோ இந்த இயர் 1772 to 1785. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைம், இந்த கலோனியல் பீரியடில் வாரன் ஹாஸ்டிங் லைட் த இனிஷியல் ஃபவுண்டேஷன். பட் நம்ம ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா அப்படின்னு யாரை சொல்வோம் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ட் கார்ன்வாலிஸ், நாட் வாரன் ஹாஸ்டிங். ஸோ இதை நோட் பண்ணணும். பிகாஸ் இதில் நிறைய ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க லார்ட் கார்ன்வாலிஸ். அண்ட் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க, ப்ரொஃபஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க, மாடர்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் we are calling like Lord Cornwallis as the father of civil services in India. ஸோ கார்ன்வாலிஸ் அவர்களுடைய அந்த பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா 1786 to 1793. ஸோ he was a significant pivotal role in structuring, modernizing, professionalizing the administrative system in late 18th century. ஒரு மாடர்ன் பியூரோக்ராட்டிக் ஃப்ரேம்வொர்க் லே பண்ணதில் இம்பார்ட்டண்ட்டான பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ட் கார்ன்வாலிஸ். ஸோ ஹி இஸ் நோன் அஸ் தி ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா. எவல்யூஷன், ஒரு ஸ்ட்ரக்சர்டு பியூரோக்ரஸி கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு கரப்டட் மெக்கானிசமாக கமர்ஷியல் பர்ஸ்பெக்டிவில் இருந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் லார்ட் கார்ன்வாலிஸ் ஹாவ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ மெரிட் பேஸ்ட் கோவனன்டட் சர்வீஸ். கோவனன்டட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, யூரோப்பியன் எலைட்ஸ் வந்து கோவனன்டட் சர்வீஸ்லையும் லோக்கல் சபார்டினேட்ஸ் வந்து அன்கோவனன்டட். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட். ஸோ ஒப்பந்தம் அடிப்படையில் வந்து இருக்கக்கூடிய சர்வீஸ், அதாவது கோவனன்டட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் யூரோப்பியன் எலைட்ஸும் அன்கோவனன்டட் பேசிஸில் லோக்கல் சபார்டினேட்ஸும் நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லார்ட் கார்ன்வாலிஸ் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், இன்க்ரீஸ் இன் சேலரி. பிகாஸ் ஆஃப் இது சேலரி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் பப்ளிக் சர்வன்ட்ஸ் வந்து தே ஆர் இன்வால்விங் இன் பிரைப் அண்ட் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி, ஸோ அதை அட்ரஸ் பண்ணுற விதமாக லார்ட் கார்ன்வாலிஸ் அவர்கள் தே வில் பி இன்க்ரீஸ் த சேலரி டு காம்பேட் கரப்ஷன். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனை ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து தே வில் பி செப்பரேட்டிங். Next, he is known for his code, the Cornwallis Code. So according to this code, judicial, administrative and police all services they will be integrating into a written legal framework or code established பண்ணிருக்காங்க. That is known as the Cornwallis Code. Okay, this is about Lord Cornwallis. So because of this significant contribution, he is known as the father of civil services in India. Next important facts to be know about civil service அப்படின்னு பார்த்தோன்னா Fort William College. It was laid by Lord Wellesley in 1800 and it was the first institute to train the civil servants in the Indian languages and custom. Later Haileybury College Englandல 1806ல it transformed into the primary training ground. Next, transition into meritocracy. ஸோ சிவில் சர்வீஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஹிஸ்டாரிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட்ஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட், மெக்காலே கமிட்டி 1854ல். ஸோ லார்ட் மெக்காலே என்ன அட்வொகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சர்வீசஸ் ஷுட் பி பேஸ்ட் ஆன் மெரிட் ராதர் தேன் பர்த் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மெக்காலே கமிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ரிகார்டிங் சிவில் சர்வீஸ். ஸோ அதுபடி ஃபர்ஸ்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம் எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன் லண்டன் 1855. ஸோ 1855ல லண்டனில் ஃபர்ஸ்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம், ஓப்பன் காம்படேட்டிவ் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் சத்யேந்திரநாத் தாகூர் இன் 1863 he was the first Indian to join Indian civil service. ஸோ இன்றைக்கி தான் நம்ம IAS, IPS, IFS அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் தான் அது எல்லாமே வந்து எவல்யூஷன் ஆகியிருக்கும். ஸோ அப்போ இருந்த இந்தியன் சிவில் சர்வீஸில் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஜாயின் இந்தியன் சிவில் சர்வீஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சத்யேந்திரநாத் தாகூர் இயர் in 1863. Next, Monte-Chelmsford reforms 1919. We also know Government of India Act 1919 சொல்லுவோம். ஸோ
ICS exam, Indian Civil Service exam simultaneously இந்தியாலையும் லண்டன்லையும் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ண ரெக்கமெண்ட் பண்ண அந்த ஆக்ட் மார்டெக் லெம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் 1990 இல்லைனா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990ன்னு சொல்லலாம். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட், ஸோ அந்த சீர்திருத்தம் நிகழ்ந்த பிறகு 1922 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலராக எந்த இடம் அப்படி பார்த்தோன்னா அலகாபாத்தில். Key commissions with respect to civil service. So Aitchison Commission 1886 Islington Commission 1912, Lee Commission 1923 to 24. It is also known as the Royal Commission on Superior Services in India. Next, Administrative Reforms Commission, Administrative ARC ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ARC செகண்ட் ARCன்னு நமக்கு இருக்குது. ஸோ இந்த கமிஷன்ஸ் எல்லாம் டீட்டெயில்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் யுவர் டாஸ்க். பிகாஸ் ஒவ்வொரு கமிஷனுமே நமக்கு எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இதை கூகுள் பண்ணி ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ தட் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். பட் பேசிக்கலாக பார்த்தோன்னா ஐட்ரேஷன் கமிஷனில் அந்த அன்கோவனன்டட் கோவனன்டட் சர்வீஸை வந்து இம்பீரியல் சபார்டினேட் சர்வீஸாக மாற்றணுங்கிற விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ சேலரி பற்றி பேசியிருப்பாங்க. இஸ்லிங்டன் லீ கமிஷனில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஒரு கீ இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இத்தனை பர்சன்டேஜ் ப்ரப்போர்ஷன்ஸ் வந்து இந்தியன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி டீட்டெயில்டாக எழுதி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த டாஸ்க் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அந்த வருஷமும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒவ்வொரு கமிஷனோட அந்த கீ பாயிண்ட்ஸும் உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஆர்சி செகண்ட் ஏஆர்சி மற்ற கமிஷனோட க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செக் ஆல் திஸ் கமிஷன்ஸ். Next, with respect to constitutional context படி civil services அப்படின்னு பார்த்தோன்னா everything is discussed in part 14. So article 308 to 323. So article 309 speaks about recruitment and condition of services. Article 310 doctrine of pleasure, so tenure பற்றி பேசுகிறது. Article 311 constitutional safeguards. ஸோ சிவில் சர்வன்ஸ்க்கான அந்த பவர்ஸ் லைக் பீரியடை வந்து ரெமிஷன் பண்ணுறது ரிடக்ஷன் பண்ணுறது இது மாதிரி இல்லாமல் அவங்களுடைய அந்த பொசிஷன் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் வாஸ் டிஸ்கஸ்ட் இன் ஆர்டிகல் 311. ஆர்டிகல் 312 பார்த்தோன்னா இட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஆர்டிகல் 315 to 323 it deals with public service commission, be it UPSC or state public service commission. It deals with the public service commission. So these are all the constitutional context regarding civil services. So சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறதுக்கான லைக் அந்த ஆரம்ப புள்ளி இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான இந்த ஆரம்ப புள்ளி எங்கே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ ஃபார்மலாக இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணப்பட்ட இயர் என்ன, ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன, why we are celebrating this day, what is the significance of a civil servant. ஸோ ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் எப்படி, யார் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க, நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியான்னு நம்ம யாரை சொல்கிறோம், அந்த கோட் என்ன, கமிட்டிஸோட ரிப்போர்ட், ரிஃபார்ம்ஸ், ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஜாயின் சிவில் சர்வீஸ், நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் கமிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிவில் சர்வீஸ், கான்ஸ்டியூஷனல் கான்டெக்ஸ்ட், இது எல்லாமே till now நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபேக்ட்ஸ் டு நோ, அதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் டு நோ அபவுட் சிவில் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்ட், which act successfully introduced open competitive examination system அப்படின்னு பார்த்தோன்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. ஸோ சார்ட்டர் ஆக்ட்ஸ் படிச்சிருப்போம், பட் ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆக்ட் வந்து 1853 சார்ட்டர் ஆக்ட். நெக்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு இயர், ஸோ விச் இயர் சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ 1926 அக்டோபர் 1 சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட், who is known as the father of modern civil services in India? Sardar Vallabhbhai Patel. So Sardar Vallabhbhai Patel, modern civil services in India. Yes, this is the important facts regarding civil services.
ஓகே, ஸோ நேஷ்னல் சிவில் சர்வீஸ் டே ஆன இன்னைக்கு நம்ம சிவில் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்ட், அந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், எந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட், ஸோ அதனுடைய அந்த வரலாறு பார்த்தோம். ஸோ அதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த கமிஷன்ஸ் பார்த்தோம், கான்ஸ்டியூஷனலாக என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறது பார்த்தோம். ஸோ இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஒரு போஸ்ட், இந்த ஒரு பதவி, இந்த ஒரு பொசிஷனுக்காக தான் எல்லாருமே ஆஸ்பயர் பண்ணி படிச்சுட்ருக்கோம். பட் இது ஒரு போஸ்ட்டுங்கிறத தாண்டி இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், ராதர் தேன் இட் அ ஜாப், ஒரு சர்வீஸ், ஒரு பொசிஷன், இது எல்லாமே தாண்டி இட்ஸ் a great responsibility to serve to the society. ஸோ தட் மச் சிக்னிஃபிகண்ட்டான இந்த சிவில் சர்வெண்ட்டை ஆஸ்பயர் பண்ணுற எல்லாருமே இதனுடைய வரலாறு தெரிஞ்சுட்டு நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை இன்னுமே ரெஸ்பான்சிபிளாக மாற்றுவோம். ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் கண்டென்ட். Thank you. Hope this content is useful for your preparation. Thank you all. Happy Civil Services Day.